எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 805 சரிங்களா. நம்மளுக்கு 8 மட்டும் தான் நண்பா. அதாவது நம்ம போர்டு பிரகாரம் கொடுக்கும்போது நம்மளுக்கு 8 மட்டும் தான் ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. பி போர்டும் சி போர்டும் நம்மளுக்கு கேம் வரல. 9-1 சரிங்களா, கேமுக்குள்ளே வரல. நம்மளுக்கு 8 மட்டும் தான் நம்ம பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ நாளைக்கு நான் ரிசல்ட்டை பாருங்கள். இது ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் தான் சொல்கிறேன் சரிங்களா. நம்ம 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி, அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி, நம்ம 2 நாளைக்கு கிட்ட நம்ம 2 நாள் கழித்து நான் மார்க் பண்ணி போகிறேன். நம்ம 2 நாள் கழிச்சு சரிங்களா. இது நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நண்பா, இந்த 9-1-3லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிற்குது. 9-1-9 இதில் தான் நம்மளுக்கு 2 நம்பர் கீழே நிற்குது. அப்போ இங்கே 0-48லேருந்து நம்மளுக்கு 48 கீழே வந்து நிற்குது சரிங்களா. இப்போ இந்த 735லேருந்து நம்மளுக்கு 2 நம்பர் கீழே வரணும் சரிங்களா. இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி நண்பா, இது சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நண்பா கட்டம் போட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரவேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா நண்பா, இந்த 0 சரிங்களா. அதாவது இந்த 0-32லேருந்து நம்மளுக்கு 2 நம்பர் கீழே வந்து நிற்கணும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மெயினும் ஒரு நம்பர் பவரில் கொடுத்துருப்பான் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு 0-32லேருந்து ஒரு நம்பர் மெயினாகவும் ஒரு நம்பர் பவரில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே எடுத்திங்கன்னா நம்ம 6 நம்பர் வந்துடும் சரிங்களா. ஆனால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா நண்பா, இந்த ஏ போர்டு இருக்குல்ல, இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ இதிலேருந்து ஒரு நம்பர்னா அப்போ இங்கே 91லேருந்து ஒரு நம்பரும், அடுத்து 0 சரிங்களா, இந்த 04லேருந்து ஒரு நம்பர், அதே மாதிரி இங்கே 48லேருந்து ஒரு நம்பரும், அப்போ இந்த 73லேருந்து ஒரு நம்பர் சரிங்களா. இந்த 73 நண்பர் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்க வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா நண்பா 7. நாளைக்கு நண்பா 7 இல்லாமல் கேம் இல்லை சரிங்களா. நாளைக்கு நம்ம ஆல் போர்டிலும் தர நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 7 தான். இந்த 7ஆம் நம்பர் நம்பர் கேமுக்குள்ளே இருக்குது சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, ஆல் போர்டில் 7. இப்போ இன்னொரு மெத்தட் நண்பா. இப்போ அதே மாதிரி இங்கே 5 சரிங்களா. இந்த 5க்கு இங்கே பவரில் 0 சரிங்களா. அப்போ இந்த இடைப்பட்ட நம்பர் பாருங்களேன், 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இந்த இடைப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே 85 சரிங்களா. இப்போ இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஜாயின் பண்ணால் அதை நோட் பண்ணி பாருங்கள். அப்படியே மேலே வந்து நண்பா, இங்கே பார்த்திங்கன்னா 1க்கு இங்கே 6 ஏ போர்டுனா அது இடைப்பட்ட நம்பர் 60. அந்த 60 நம்பர் பார்த்திங்கன்னா கீழே வர ரிசல்ட் பாருங்கள். 6-0 கேமுக்குள்ளே வந்து இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா 0 கேமுக்குள்ளே எடுத்து வச்சுருப்பான் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 8க்கு ஒரு நாள் டிலே பண்ணி ஏ போர்டில் வந்து பவரில் இருக்கும் சரிங்களா. டி போர்டு பவரில் இருக்கும். அப்போ அந்த இடைப்பட்ட நம்பர் 48 சரிங்களா. இந்த 48 பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பா, இங்கே 7 இருக்கும், அது லீவ் சரிங்களா, அது லீவாக இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா நம்ம அங்கே பார்த்திங்கன்னா 3, இந்த 3க்கு பவர் 8 டி போர்டு. அப்போ இந்த சென்டரில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 36ன்னு இருக்குல்ல, இதில் வந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு கொடுக்கணும். இங்கே 36க்கு நண்பா 6ஆம் நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம அங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே 1க்கு பவர் தான் 6, இந்த இடைப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா 57. அந்த 5-7 அடுத்த நாள் வந்துடணும். இங்கே பார்த்திங்கன்னா 5 மட்டும் உட்கார வச்சுருப்போம். அடுத்த நாள் ரிசல்ட்டு 7. அதாவது அந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர், அந்த 2 நம்பர் நண்பா ஒரு நம்பர் உட்கார வச்சுட்டு அடுத்த நம்பர் வந்து அடுத்த நாள் உட்கார வைக்கிறோம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி அவ்வளோதான் நண்பா சரிங்களா. இப்போ இங்கேயும் கேள்வி பார்த்தீங்கன்னா 5க்கு 0, அப்போ இடைப்பட்ட நம்பர் பண்ணால் 85 சரிங்களா. அப்போ இதில் வந்து ஒரு நம்பர் கேமுக்குள்ளே வருது. அப்போ 8-5, அப்போ நம்மக்கிட்ட ஆல் போர்டில் 7 இருக்குது. அப்போ 78-75 இந்த 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உளுந்து ரிசல்ட் நல்லா பாருங்கள். நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா இதில் 785 இங்கே ரிசல்ட்டு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கப்பா. இங்கே 5 பாஸ் ஆகிருக்கா. இந்த 2 நம்பர்னு எடுத்திங்கன்னா கூட நம்மளுக்கு 2லேருந்து ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துப்பா. சி போர்டு எடுத்துன்னு வர மாதிரி இருந்தால் அது பி போர்டு வருது. இங்கே பார்த்திங்கன்னா 92, இங்கே பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் உள்ளே வந்து நிற்கும். இங்கே 39, இங்கே 3 வந்து நிற்குது. 0-3 அந்த 0 கேமுக்குள்ளே தான் நிற்குது. அடுத்து 41, அதில் 4ஆம் நம்பர் கேமுக்குள்ளே நிற்குது. அப்போ இங்கே 05 சரிங்களா. இப்போ 05லேருந்து ஒரு நம்பர் வரணும். இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே 8-5லேருந்து ஒரு நம்பர் வரணும். இப்போ 05லேருந்து ஒரு நம்பர் வரணும்.
அப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு 2 இடத்துலையுமே 5 ஸ்ட்ராங்காக காமிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏபி ஏசிக்கும் பிசிக்கும் சரிங்களா, நம்ம எடுக்கும் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் நண்பா சரிங்களா. 75 இந்த ஒரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். 75 அது திறப்புனா 57 நண்பா. அது ஒரு வேளை திரும்பிச்சுன்னா 57ன்னு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா இந்த 2 நாள் மார்க் பண்ணோம்ல, இந்த 2 நாள் மார்க் பண்ணோம்ல, இந்த 75க்கு இங்கே 48 அப்படியே மார்க் பண்ணால் இந்த 048 நம்மளுக்கு 2 நம்பர் கேமுக்கு வந்துருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் எடுத்து கேமுக்கு வச்சுருப்பான். இந்த 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியல சரிங்களா. அப்போ எப்படி பிரியாமல் வருதுன்னா, இங்கே இருக்கிற 91 எடுத்தால் இந்த 2 நம்பர் பிரியல, 91 19 வந்தாலும் பிரியாமல் ஏபியோ ஏசி அதாவது பிசி ஏபிக்கும் பிசிக்கும் வருது. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் 2 நம்பர் எடுத்து விளாண்டிங்கன்னா அது பிரியாமல் வரணும். அதாவது பிரியாமனா ஏபிக்கும் பிசிக்கும் மட்டும் சரிங்களா. அப்போ இதில் இருக்கிற 2 நம்பர் இதில் இருக்க நம்ம 2 நம்பர் கேமுக்குள்ளே வரணுமா, அப்போ இந்த 75 பிரியக்கூடாது சரிங்களா. அப்போ 75 பிரியக்கூடாதுன்னா நம்மளுக்கு ஏபி சரிங்களா, அப்படி இல்லைன்னா பிசி இந்த 2க்கு மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஏபிக்கும் பிசிக்கும் நம்ம 75 ஏபி சரிங்களா, அது திறப்புனா 57. அதே மாதிரி தான் பிசிக்கும் 75 அப்படி திறப்பணும்னா 57 சரிங்களா. அப்போ ஏபிக்கும் பிசிக்கும் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, 75 57 சரிங்களா. பாருங்க உங்கள் கணிப்போட இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணும்போது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான். என்கிட்ட நண்பர் இன்றைக்கி ஏபிக்கும் பிசிக்கும் மட்டும் தான் நம்பர் இருக்குது சரிங்களா. திருடிச்சில் நமக்கு நம்பர் இல்லை. ஓகேண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாள் இருக்குது சரிங்களா. இங்கே ஒரு உளுந்து பாருங்க நண்பா, நேற்று ரிசல்ட் இங்கே 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் ஒரு நம்பருக்கு ரிட்டன் ஆகிடுச்சுன்னா கூட ஒரு 3 டிஜிட்டல் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வரும். இது நண்பா சும்மா சரிங்களா. அதாவது எப்படின்னா வந்துருச்சுன்னா தான் சரிங்களா. அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கேமுக்குள்ளே வரதா இருந்தால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் 75 57. இந்த பிசிக்கு 75 57 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு 3 டிஜிட்டில் வர மாதிரி இருந்தால் நம்மளுக்கு 475 நண்பா பாக்ஸில் போட்டு பாருங்கள் உங்கள் கணிப்போட இருந்துச்சுன்னா சரிங்களா. இது முழுக்க நண்பா கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்ம கிடையாது. உங்கள் கணிப்போட இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணிங்க. 475 பாக்ஸ்லேயும் அதே மாதிரி சி போர்டுக்கு சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா இங்கே சி போர்டுக்கு 7 கொடுத்துனுப்பேன், இங்கே இதில் சி போர்டில் 5 இருக்குது சரிங்களா. நம்மளுக்கு 3 டிஜிட்டில் வரும்போது சி போர்டில் எடுத்து 4 வைங்க சரிங்களா. சி போர்டும் 4 அப்படின்னு நிப்பாட்டுங்க உங்கள் கணிப்போட இருந்துச்சுன்னா. பாருங்கள் முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் நம்ம கிடையாது. 475 பாக்ஸ்லேயும் ஏபிக்கு 75 57 பிசிக்கு 75 57 சரிங்களா. சரி நண்பா பாருங்கள் முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் கிடையாது. உங்கள் கணிப்போட இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி நம்ம தேங்க்யூ நண்பா.